அண்ணாமலைக்கு ஈகோ கிடையாது. அண்ணாமலை ஈகோ விட்டு டாக்டர் தமிழிசை நலம் விசாரிச்சு பேசுறதுலேருந்து அண்ணாமலையுடைய பெருந்தன்மையை காட்டுறது. அண்ணாமலை இஸ் வெரி அப்செட். தமிழ்நாடு பிஜேபி பத்தி இப்படி பேசுறாங்களே, என்னதான் தமிழிசை சொன்னாலும் பொன்னாள் சொன்னாலும் அல்டிமேட்டா பாஜகவோட தலைவர் அண்ணாமலை. எனக்கு கிடைச்ச அதிகாரப்பூர்வமான தகவல் பிரகாரம் டெல்லி has given a free hand to அண்ணாமலை. தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியோட முன்னாள் தலைவராக இருந்து முன்னாள் ஆளுநராகவும் இருந்து அவங்க பண்ணது ரொம்ப டெல்லிக்கு ஒரு கடுமையான நெருக்கடியை உண்டாக்கி. தமிழிசைக்கும் தெரிஞ்சு போச்சு, ஒன்று பாஜக அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அண்ணாமலையை தலைமை ஏற்றுண்டு இருக்கணும், இல்லை ரிசைன் பண்ணிட்டு காங்கிரஸுக்கு போகணும். அண்ணாமலையோட வளர்ச்சி அவரோட வளர்ச்சி இல்லை, தமிழ்நாடு பாஜகவோட வளர்ச்சி. 40க்கு 40 கலைஞர்களே பண்ண முடியல. 40க்கு 40 வாங்கின ஸ்டாலினால 200 கொடுக்க முடியாத அவருக்கு ஒரு மனசுல ஒரு சந்தோஷம், ஒரு ஆசை. அண்ணாமலையோட எந்த வீக்னஸ், சிகரெட்டு, குடி, பீடி, சாராயம், வேற மற்ற விஷயங்கள் எதுவுமே அண்ணாமலை கிடையாது. மோடி மாதிரி இருக்காரு. நான் ஆயில் வாங்குவேன், நீ வாய மூடு, எந்த பிரதமரும் சொல்லாது இது வரைக்கும். மற்ற நாடுகள்லாம் பயப்படுது இந்தியாவை கண்டு. அமெரிக்காவே ஒரு நிமிஷம் பயப்படுது. என்னடா அது இப்படி அசுர வளர்ச்சி அடைகிறாங்க, என்ன நீங்கிட்டு தான் இருக்கும் போது 1 இன்ச்சு இந்தியா விட்டு போறதுக்கு மோடி அனுமதிக்க மாட்டார். ஆனா இந்த 3வது ஆட்சியில பாகிஸ்தான் 4 உடைய போது, பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் லட்டு மாதிரி அதுவே நம்ம கிட்ட வரப்போகுது. ஜாம்பவான் நேயர்களுக்கு பிரபாகரனின் அன்பு வணக்கம். இன்றைய அரசியல் அரங்கம் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் பிரகாஷ் எம் சுவாமி சார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். ஒரு சூழல்ல, அரசியல்ல ஒரு பரபரப்பான சூழல்னா தேர்தல் சமயத்துல இருக்கும். ஆனா தேர்தல் முடிந்து பாஜகவுல ஒரு பரபரப்பான சூழல் சார். இப்போ ஒரு எண்டு ஸ்டேஜுக்கு வந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். குறிப்பா தமிழிசை, அண்ணாமலை அவர்களான அந்த ஒரு சில பிரச்சனைகள் தான் அமித்ஷா அவர்கள் கூப்பிட்டு கண்டிச்சதும் பேசப்பட்டிருந்தது. இப்ப அண்ணாமலை அவர்களே தமிழிசை அவர்களை அழைத்து பேசியதாக தகவல்கள் எல்லாம் வந்திருக்கு சார். என்ன நடந்துச்சு சார் இடைப்பட்ட சமயத்துல? இது நல்ல மாற்றமா நான் கருதுறேன். அண்ணாமலைக்கு ஈகோ கிடையாது. அண்ணாமலை ஈகோ விட்டு டாக்டர் தமிழிசை நலம் விசாரிச்சு பேசுறதுலேருந்து அண்ணாமலையுடைய பெருந்தன்மையை காட்டுறது. இத்தனைக்கும் அண்ணாமலையை பற்றி ரொம்ப மற்ற ரகமாக பேசினாங்க டாக்டர். அதெல்லாம் பொருத்தப்படுத்தாம அண்ணாமலை கூப்பிட்டு பேசி ஒரு ஆலிவ் பிரான்ச் அப்படின்ற ஒரு நட்பு பாராட்டி பேசியிருக்காரு. இது டெல்லி சொல்லியும் இருக்கலாம், டெல்லி சொல்லாம இருக்கலாம். எனக்கு வந்து தகவல் பிரகாரம் அண்ணாமலை இஸ் வெரி அப்செட். தமிழ்நாடு பிஜேபி பத்தி இப்படி பேசுறாங்களே, என்னதான் தமிழிசை சொன்னாலும் பொன்னாள் சொன்னாலும் அல்டிமேட்டா பாஜகவோட தலைவர் அண்ணாமலை. அந்த பொறுப்பும் ரெஸ்பான்சிபிலிட்டியும் அவர்கிட்ட தான் இருக்கு. தலைமைக்கு தானே எல்லாம் கட்டுப்பட்டவங்க. ஆகவே ரொம்ப கொஞ்சம் அப்செட்டில் இருந்தார். இன்னும் இப்படி எல்லா ஆட்கள் பேசுகிறாங்களே. அப்புறம் டெல்லி சொல்லிச்சா அண்ணாமலை கோஹெட், நீங்கள் என்ன முடிவு எடுக்கிறீங்களோ நான் கட்டுப்படுறோம். ஏன்னா அமித்ஷாவோட கோபத்தின் வெளிப்பாடே தான். அமித்ஷா சொன்னார், நீ என்ன முடிவு எடுக்கிற எடு, யாரை வேணா அனுப்பு. அண்ணாமலை சொன்னார், நான் அனுப்ப மாட்டேன், அரவணைச்சுன்னு போகிறேன். பெருந்தன்மை பாருங்க. அவன் நினச்சா யாருன்னா கட்டி விட்டுக்கலாம். டெல்லி சொல்லிச்சு நிற்கிங்கன்னு. எனக்கு கிடைச்ச அதிகாரப்பூர்வமான தகவல் பிரகாரம் டெல்லி has given a free hand to அண்ணாமலை. ஓகே, அவ்வளோ ஒரு சுந்தரமான யாரோ அனுப்புங்க. அது முன்னாள் அமைச்சரோ, இந்நாள் தலைவரோ, எக்ஸ் எம்பியோ, கட்சிக்கு கட்டுப்படாதவங்களோ காரணம் காமிச்சு ரீசன் நோட்டீஸ் இஷ்யூ பண்ணி வழக்கம் கேட்டு அமைச்சிருக்கேன். அண்ணாமலை சொன்னா நான் ஹேண்டில் பண்றேன். அப்புறம் சொன்னா நெருக்கி கட்சி விட்டு அனுப்புறது பெருசு இல்லை, அவங்களை வச்சுட்டு அவங்ககிட்ட இருந்து கட்சிக்கு வேணுங்கிற நல்லதை வாங்கினா நமக்கு நல்லதுன்னு சொல்லி தமிழிசை பேசியிருக்காரு. இது ரொம்ப வரவேற்க. ஏன்னா ஒரு வாரமாவே தமிழ்நாடு முழுக்க சந்தி சிரிக்கிறது பாஜக. தமிழிசை பேட்டி, கார்ல ஏறி போறது, வெளியே தெலுங்கானால பிரஸ் கான்ஃபரன்ஸு, வேலுமணிக்கு சப்போர்ட்டு, கூட்டணிக்கு சப்போர்ட்டு. ஒரு முன்னாள் தலைவராக இருந்து தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியோட முன்னாள் தலைவராக இருந்து முன்னாள் ஆளுநராகவும் இருந்து அவங்க பண்ணது ரொம்ப டெல்லிக்கு ஒரு கடுமையான
நெருக்கடியை உண்டாக்கு. டெல்லி வந்து அந்த நேரத்தில் கவர்மெண்ட் ஃபார்மேஷனை பார்ப்பாங்களா, தமிழ்நாடு பார்ப்பாங்களா, உட்கட்சி சண்டை பார்ப்பாங்களா, ரெண்டு பேரும் மோதிக்கிறத பார்ப்பாங்களா? அவங்க கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுறது தான் முக்கியம். அங்கே மெஜாரிட்டி இல்லை, என்டிஏ மெஜாரிட்டி இருக்கு, கூட்டணி அமைச்சரவை மந்திரி சபை கூட்டணும், எவ்வளோ வேலை இருக்கு. அதனால அந்த எல்லாம் முடிஞ்சு ஆந்திராவோட முதலமைச்சர் பதவியேற்பு விழாவில் கோவத்தை காமிச்சார் அமித்ஷா. நீ என்னதான் சொன்ன இப்படி கை காமிச்சு சௌக்கியமா குழந்தை சௌக்கியமா இருக்கா, நல்லா படிக்கிறானே யாரும் கேட்க மாட்டாங்க. அந்த சமாதானத்தை ஏத்துக்க யாரும் பாடி லாங்குவேஜ் வச்சு பார்க்கணும். தமிழிசைக்கு இந்த வார்னிங்க்கு அப்புறம் அவங்க தெரிஞ்சிட்டாங்க. அமித்ஷா வார்ன் பண்ணாரு, கட்சி விட்டு தூக்கிடுவேன், ஜாகிரதை, ஒழுங்கா நடந்துக்கும் அப்படின்ற மாதிரி பேசிட்டாரு. ஈக்குவலண்டா இந்த அம்மா 2 நாளா ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டு போனை எடுக்கவே இல்லை. மண்ணாமலை ட்ரை பண்ற போனே கிடைக்கல. பிஏ கூப்பிட்டாங்க, செக்ரட்டரி கூப்பிட்டாங்க, எல்லாரையும் கூப்பிட்டு பார்த்தாச்சு, யாரும் போன் எடுக்கல. அப்புறம் தான் வந்து கான்டாக்ட் பண்ணாங்க. இவனுக்கும் தமிழிசைக்கும் தெரிஞ்சு போச்சு, ஒன்று பாஜகவில் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அண்ணாமலையை தலைமை ஏற்றுண்டு இருக்கணும், இல்லை ரிசைன் பண்ணிட்டு காங்கிரஸுக்கு போகணும். காங்கிரஸுக்கு போனால் யாரும் மதிக்க போறதில்லை. இங்கேயாவது அந்த பந்தாவோட வரலாம், முன்னாள் கவர்னர் முன்னாள் தலைவர்னு. அங்கே போனால் அது பந்தாவும் கிடையாது. ஏன்னா அங்கே 10,000 கோஷ்டி, நீங்கள் போனால் எடுத்துப்பாங்க. என்ன ஆகும், காற்றுல கறந்து பெருங்காயம் மாதிரி கரைஞ்சி போடுவீங்க. தனித்தன்மை கிடையாது. அவங்க சந்தேகம் கொண்டு பார்ப்பாங்க, நீங்கள் ஸ்பை பண்ண வந்திருக்கீங்களான்னு பார்ப்பான். எவ்வளவு விஷயங்கள் இருக்கு. பாஜக வேறு கட்சியில வந்தால அதனால அவனு யோசிச்சு பார்த்துருப்பாங்க 2 நாளா. சரி, நம்ம வழி இல்லை, அண்ணாமலை சரண்டர் வரதான் பெட்டர். என்ன ஒரு தலைவர் அவனு இறங்கி வந்தாங்க. இது நல்ல வரவேற்கத்தக்க மூவ். ஏன்னா தமிழ்நாடு பாரதிய கட்சி, பாரதிய ஜனதா கட்சி இந்த நேரத்தில் குழப்பத்திலையும் சண்டையில் இருக்கக்கூடாது. 8% growth பெரிய விஷயம். 0லேருந்து 8 எதிர்பார்க்கல யாருமே. சரி, நம்பர் வரல விடுங்க, ஒரு எம்பி 2 எம்பி வரல, அது வேற விஷயம். எவ்வளவு இடத்துல 2 இடத்துக்கு வந்திருக்காங்க. நோட்டா கட்சின்னு யாரும் சொல்லுவாங்க? இன்னுமே வாயை திறந்து நோட்டா கட்சின்னு பள்ளி மேல வாய் போட்டு சொல்லுவாங்களா? மாட்டாங்க. 0 கீழே நோட்டா ஒன்றும் கிடையாது. அதெல்லாம் இனிமே போச்சு. என்டிஏ கூட்டணி 13-12% வந்தது. இது அடுத்த சட்டசபை தேர்தலில் ஒரு 25% வந்ததுன்னா ஆளுங்கட்சியா கூட இருக்காது. பாஜக எதிர்கட்சியா ஒரு 60-70 எம்எல்ஏ வச்சுன்னு ஏடிஎம்கே மாதிரி உட்காரும். அந்த ஒரு வாய்ப்பு இருக்கு. அதுக்கு என்ன தேவைன்னா கட்சியில ஒத்துமை தேவை. இந்த நேரத்தில் போய் ஒருத்தர் சண்டை போட்டு திட்டிட்டு அண்ணாமலை சொல்றாங்க, நான் பார்த்துக்கிறேன் கொடுங்க, எல்லாம் கூப்பிட்டு கேட்டேன், அண்ணாமலை என்னங்க இப்படி நடக்குது, இப்படி நடக்குது, அவன் டிஸ்மிஸ் பண்ணுங்க, வீட்டுக்கு அனுப்புங்க, ரொம்ப பேசுறாங்க, எல்லா தலைவரும் கூப்பிட்டு பேசுறாங்க. எல்லாத்தையும் சொன்னாலும் ஐயா என்கிட்ட விட்டுருங்க, நான் பார்த்துக்கிறேன், என்கிட்ட விட்டுருங்க, நான் பார்த்துக்கிறேன், அமைதியாக நான் பார்த்துக்கிறேன். அமைதியாக கூப்பிட்டாரு. அக்கா வரைக்கும். ஏன்னா என்னதான் சண்டை போடுற கூட நீங்க என்கிட்ட பேசாம இருந்தீங்க 1 மாதம், நான் கூப்பிட்டு என்ன நல்லா இருக்கீங்களா அண்ணா எப்படி இருக்கீங்க, அது ஒரு இறங்கி வந்துடும். நம்ம ஃபோன் பண்ணி கூப்பிட்டு கேட்கறாரு, நம்ம பேசாம இருக்கலாமா அப்படின்னு எண்ணம் வரும். அந்த எண்ணத்துல இவங்களும் சகஜமா பேசியிருக்காங்க, அண்ணா சகஜமா இருக்கீங்களான்னு. இது வரவேற்கிறதுக்கு. இது என்னன்னா தமிழ்நாட்டில் பாஜக வளர்ந்து வருது. பாதி பேருக்கு பிடிக்கல. இந்த குழப்பம் விளைவிக்கிறது எல்லாமே இது வந்து பாஜகவை வீக்கன் பண்ணும் அப்படின்னு அண்ணாமலை புரிஞ்சுது. சமயோஜமா செயல்பட்டு கட்சியை வளர்க்கறதுக்கு உண்டான வழியில தமிழிசையை ஆதரவோட அவங்களையும் கூப்பிட்டுக்கிட்டு வேலை செய்யக்கூடாது. இல்லை, இந்த நீங்க சொன்ன மாதிரி ஒரு குழப்பம் விளைவிக்கிறாங்க, பாஜகவினுடைய வளர்ச்சியை பிடிக்கல அப்படின்னு வெளியே ஒரு வேளை எதிர்கட்சிகளோ திமுகவோ அதிமுகவோ அவங்க செஞ்சா பரவாயில்ல, நிர்வாகிகள் உள்ள இருக்கிறவங்களே, ஈவன் கல்யாணராமன் சமீபத்தில் கல்யாணராமன் அவர் கூட வந்து சொல்லியிருந்தாரு, காயத்ரி ரகுராம் அதுக்கு முன்னாடி சிடி நிர்மல்குமார், இந்த மாதிரி எல்லாருமே அண்ணாமலை அவர்களையே சொல்லிட்டு உள்ள இருந்து வெளியே போறது அப்படிங்கிறது அது எதுக்காக அவர் மட்டுமே அவங்க டார்கெட் பண்றாங்க உள்ள இருந்து வெளியே போறவங்க? ஒருத்தர் ஏன் பிடிக்கும் ஏன் பிடிக்காதுன்னு சொல்ல முடியாது. எல்லாருக்கும் அண்ணாமலை பிடிக்கும், சில பேருக்கு பிடிக்காம போகலாம். அது ஏன் நம்ம வந்து ஃபிகர் அவுட் பண்ண முடியாது. பல காரணங்கள் இருக்கலாம், நமக்கு தெரியாத காரணங்கள் இருக்கலாம், தெரிஞ்ச காரணங்கள் இருக்கலாம். ஏன் பிடிக்கலன்னு நம்ம வந்து கேட்க முடியாது. அது பிடிக்காதவங்க லிஸ்ட் விட்டுருக்காங்க, முடிஞ்சு போச்சு. பிடிக்கிறவங்க 99% இருக்காங்க, பிடிக்காத 1% தான் இருக்காங்க. அந்த 1% பற்றி கவர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் நான் என்ன சொல்றேன்னா, அண்ணாமலையை தலைவர்னு மத்திய பாஜக தலைமை நியமித்ததுன்னா
அவருக்கு கீழே வேலை செய்யறது தவிர வேற ஏதாவது வழி இருக்கா நீங்கிட்ட கேட்டு பாருங்க. இல்லை, இப்போ ஒரு கம்பெனியில் சேர்றீங்க, கம்பெனியில் மேனேஜராக போறீங்க, ஜெனரல் மேனேஜர் இருக்கார், நீங்க ஜெனரல் மேனேஜர் கட்டுப்பட்டு ஆகணும். உங்களுக்கு ஜெனரல் மேனேஜர் பிடிக்கிறதோ பிடிக்கலையோ, அவரை நல்லா பேசுறாரோ திட்டுறாரோ, அவருக்கு தான் நீங்க பதில் சொல்லணும். இவர் ஆன்சரபிலிட்டி. அந்த மாதிரி இங்க பிடிக்கிறதோ பிடிக்கலையோ அண்ணாமலைக்கு தான் ஆன்சரபிள் அவரு. ஆனா அண்ணாமலை எல்லாத்தையும் மரியாதையை பழக்கூடியவர். இதுக்கு முன்னாடி எவ்வளவு பிரச்சனை வந்தது, ரஃபா பேசுறாங்க. அண்ணாமலை யாருக்கிட்டையும் ரஃபா பேச மாட்டார். பேச சண்டை அவசரத்தில் போயிடுவார். ஏன்னா டைம் இல்லை, நின்று பேச முடியல, ஓடுறாரு அவரு, ஓடுறாரு. அதில் சில பேர் என்கிட்ட பேசல, இக்னோர் பண்றாங்க. கூப்பிட்டு சொல்லலாம், இக்னோர் பண்ணலங்க, அம்மா டைம் இல்லை, தப்பா எடுத்துக்காதீங்க. அந்த அளவுக்கு இறங்கி வர ஒரு தலைவர் தமிழ்நாட்டில் பாஜக நான் பார்த்ததில்லை. இந்த முன்னணி தலைவர்லாம் ஆபீஸுக்கு 4 மணிக்கு வருவாங்க. கமலஹாசன் அடிச்சுட்டு நடக்கும், ஓட்டிட்டு இருப்பாங்க. இப்ப இருக்காம 100, 500, 1000, 2000 பேர் இப்ப கிடையாது. அடிச்சுட்டு இருக்கோம். காரில் இறங்குவாரு, அசிஸ்டன்ட் காஃபி வாங்கி கொடுப்பான், பேப்பர்லாம் படிப்பாங்க, 2 பேரும் பேசுவாங்க. என்ன நடக்குது கட்சியில், என்ன நடக்குது நாட்டில், சரி ஓகே எல்லாம் ஓட்டி போங்க, 6 மணிக்கு ஓட்டி போட. இதான் கட்சி நடத்துறாரு. அண்ணாமலை வந்தாட்டு தெரு தெருவா ஊர்வலா போய் பிஜேபி தோளில் சுமந்துட்டு வளர்க்குறவர் பாருங்க, அவருக்கு தான் கட்டி பேர் வரும். இதுக்கு முன்னாடி இருந்தவங்க நல்ல பேர் வாங்கிட்டு போயிட்டாங்க. அண்ணாமலையோட வளர்ச்சி அவரோட வளர்ச்சி இல்லை, தமிழ்நாடு பாஜகவோட வளர்ச்சி அப்படின்னு நான் நம்புறேன். 2026 கூட்டணி ஆட்சி அமையும் அப்படின்னு திரு அண்ணாமலை அவர்கள் சொல்றாரு. ஒரு பக்கம் கூட்டணி ஆட்சி அமையும் அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் சொன்னாலும், இந்த பக்கம் முதல்வர் மு.க. ஸ்டாலின் இப்ப ஆளுகிற கட்சியாக இருக்கிறார்கள், 200 இடங்களை நாங்க வாங்குவோம் அப்படின்னு சொல்றாங்க. எப்படி சார் அந்த நம்பிக்கை அவங்களுக்கு எப்படி திடீர்னு வந்தது? 40 இடங்கள் ஜெயிச்சதுனால வந்ததா? கட்சி தலைவர் தான் நம்பிதான் ஆகணும். ஸ்டாலின் அடுத்த சட்டசபை தேர்தல் தோத்து போயிடுவேன் அப்படின்னு சொல்ல எதிர்பார்க்குறீங்களா? முடியாது. கலைஞர் தோத்த பிறகு கூட நான் என்ட்ரி போடுறோம்னு சொல்லுவார். தொண்டர்கள் உற்சாகப்படுத்தணும். இல்ல, அந்த நம்பிக்கை அவருக்கு நாங்க அதாவது திராவிட முன்னேற்ற கழகம் தங்களுடைய ஆட்சி சிறப்பாக செயல்படுகிறதுங்கிறதுல வந்தா பரவாயில்ல, எதிரில் இருக்கிறவங்க பலவீனமாக இருக்கிறார்கள், அதிமுக ஒரு பக்கம் இருக்கு, பாஜக ஒரு பக்கம் இருக்கு, இப்படி உடஞ்சி சிதறுண்டு இருக்கிறாங்க, அப்படிங்கறதுதான் அந்த 200 எண்ணிக்கை வருதா அப்படிங்கிற சந்தேகம் வருது இல்ல. அப்போ நம்ம சைடு நம்ம பார்க்க வேண்டியது அவரோட என்ன ஓட்டம் அப்படின்னா, பாராளுமன்ற தேர்தலில் 40க்கு 40 கலைஞர்களே பண்ண முடியல. 40க்கு 40 வாங்கின ஸ்டாலினால 200 கொடுக்க முடியாதுன்னா அவருக்கு ஒரு மனசுல ஒரு சந்தோஷம், ஒரு ஆசை. 40 கொடுத்தா 200 கொடுக்க முடியாதா? 2 வருஷம் தான் நடுவில், அது தப்பு கிடையாது. ஆனா அண்ணாமலை இதெல்லாம் உணர்ந்து புரிந்து கரெக்டான வழியில போனா தமிழ்நாடு பாஜகவை இப்போ ஒரு குழந்தை பிறந்த உடனே நடக்க போதில்லை, தவழ்ந்து கொஞ்சம் கொஞ்சமா ஏறி நின்று கீழே விழுந்து நடந்து அப்புறம் தான் ஓடும். தமிழ்நாடு பாஜக குழந்தை மாதிரி இப்போ நடந்து விழுந்து எழுந்து நடந்து உட்கார்ந்து எழுந்து நின்று நடந்து போறது டைம் ஆகும். மீதியெல்லாம் பெரிய பசங்க, அதிமுக திமுக காங்கிரஸ் எல்லாம் பெரிய யங்ஸ்டர். ஒரு குழந்தை யங்ஸ்டர் போட்டி போட முடியுமா? அந்த குழந்தை பலசாலியா இருக்கு, மூளை உள்ள குழந்தையா இருக்கு, சுட்டியான குழந்தையா இருக்கு. ஸோ அந்த குழந்தை வளர்றதுக்கு உண்டான டைம் நம்ம கொடுக்கணும். ஆனா தமிழ்நாட்டில் பாஜகவோட வளர்ச்சியை இனிமேல் யாராலையும் தடுக்க முடியாது. அண்ணாமலை இன்னும் 2-3 வருஷம் இருந்தாருன்னா தமிழ்நாடு பாஜகவை ஒரு ஃபோர்ஸா உருவாக்கி 2வது இடத்துல கொண்டாந்து நிற்க வச்சு, முதல் இடத்துக்கு 2வது இடத்துல இருந்தாலும் முதல் இடம் வர முடியும். இப்ப 4வது இடத்துல எங்க 3வது இடத்துல இருக்கு, அது 2வது இடத்துல கொண்டாந்து வச்சுட்டாருன்னா அவரோட வேலை முடிஞ்சு போயிடும். ஸோ அந்த வேலையை பண்றதுக்கு தான் அண்ணாமலை கடும் பாடுபட்டு உழைக்கிறார். அண்ணாமலை அவர்களை தொடர்ந்து தலைமை, குறிப்பா டெல்லி தலைமை நம்புவதற்கு என்ன ஒரு முக்கியமான காரணம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? ஏன்னா இன்னும் சில பேர் சொல்றாங்க, பத்திரிகையாளர்களே கூட, அவர் மோடி அவர்களுடைய செல்லப்பிள்ளை அண்ணாமலை அப்படின்லாம் அடமொழி வச்சு சொல்றாங்க. அந்த மாதிரி அவரை நம்புறதுக்கு என்ன காரணம் சார்? சின்சியாரிட்டி. இப்போ கட்சியில எல்லாம் கிடைக்கும், சின்சியாரிட்டி மட்டும் கிடைக்காது. நம்பிக்கை, அந்த நம்பிக்கை துரோகம் பண்ணாம. ஏன்னா தமிழ்நாட்டில் பாஜக தலைவர்கள் பல பேர் டிஎம்கே போயிட்டாங்க,
பல பேர் ஏடிஎம் கிட்ட வர போயிட்டாங்க, பல பேர் லாட்டரி மார்க்கெட்டை வர போயிட்டாங்க, சில பேர் பால் தலைவர் வர போயிட்டாங்க. இப்படி விலை போன பாஜக தலைவர்கள் தமிழ்நாட்டில் அதிகம். ஒரு தமிழ்நாட்டு பாஜக தலைவரும் 100 கோடி 200 கோடி மெடிக்கல் காலேஜ், இன்ஜினியரிங் காலேஜ், ஹாஸ்பிட்டல், நீங்கள் மயிலாப்பூரில் 1 ஏக்கர் கிரவுண்டு, எப்படிங்க இதெல்லாம் வாங்க முடியும்? எப்படி வாங்க முடியும்? இதெல்லாம் மோடிக்கு போகாமல் இருக்குமா? மோடி சொல்றான், சரி நாளைக்கு எல்லாரும் வீட்டுக்கு அமைச்சிடுறேன், தமிழ்நாட்டில் யார் இருப்பா? அவருக்காவது அவருக்கு அத்தனை பேர் ஊழல், எல்லாரையும் அமைச்சிட வீட்டுக்கு, யார் கட்சியை நடத்துவாங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாரோ. உண்மைதான். ஸோ அண்ணாமலைகிட்ட இல்லாதது ஊழல், மற்ற கட்சிகிட்ட விலை போகாது, மற்ற கட்சிகளை கடுமையாக எதிர்க்க வேண்டியது. ஐபிஎஸ் பதவியை ராஜினாமா பண்ணிட்டு தன் குடும்பத்தை கூட கவனிக்காம ஊர் வர சுத்துறார். இதெல்லாம் டெல்லி நியூஸ் போதுங்க. நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் நம்ம இருட்டறையில் ஒன்று ஏதோ பண்ண வெளியில் தெரியாதுன்னு. நோ, ஐபின்னு ஒன்று இருக்கு, இன்டெலிஜென்ஸ் பீரோ. அது டெய்லி வாட்ச் பண்ணி தினம் ரிப்போர்ட் எடுத்து டெல்லிக்கு அனுப்பும். முக்கியமான தலைவர்கள் உங்களே அணி இல்லை, அண்ணாமலை, கேசவ விநாயகம், தமிழிசை, இவங்கெல்லாம் என்ன என்ன பண்றாங்கன்னு அவங்களுக்கு தெரியாம நோட்டை விட்டு அந்த ரிப்போர்ட் டெல்லிக்கு அனுப்பும். அந்த ரிப்போர்ட்ல இது வரைக்கும் 3 வருஷத்துல அண்ணாமலைக்கு மட்டும்தான் 100க்கு 100 வந்திருக்கு. கிளீன் ரெக்கார்ட். அந்த ரெக்கார்டு தான் அண்ணாமலை மேல மத்திய பாஜக இவரால் தான் கட்சியை வளர்க்க முடியும், வேற யாரால வளர்க்க முடியாது. மீதி யாராப்பட்ட கட்சியை வச்சுட்டு போடுவாங்க, அண்டர்ஹேண்ட் டீலிங் போடுவாங்க. ஏன்னா மற்ற தலைவர்கள்லாம் ஏதாவது ஒரு வீக்னஸ் அண்ணாமலையோட எந்த வீக்னஸ்? சிகரெட்டு, குடி, பீடி, சாராயம், வேற மற்ற விஷயங்கள் எதுவுமே அண்ணாமலை கிடையாது. மோடி மாதிரி இருக்காரு, ஒரு கிளீன் லீடர். மோடி சிகரெட் கிடையாது, குடிக்க தெரியாது, ஒயினே குடிக்க மாட்டார். அமெரிக்காவில் வெள்ளை மாளிகையில் டோஸ்டும் போது இவருக்கு மட்டும் ஸ்பெஷலா சோடா கொடுப்பாங்க, தண்ணி கொடுப்பாங்க, அவர் ஒயின் வச்சுப்பாரு. அங்கெல்லாம் ஒயின் சர்வசாதாரணம். நம்ம காங்கிரஸ் அமைச்சர்கள், பல பிரதமர்கள் ஒயின் சாப்பிட்டு நான் பார்த்துருக்கேன். பிஜு நவீன் பட்நாயக் டெய்லி ஒயின் சாப்பிடுறாரு, தப்பு கிடையாது, நான் தவறா சொல்ல. அதை கூட சாப்பிடாத ஒரு மோடி நவராத்திரி போது விரதம் இருப்பார். அந்த மோடியின் மறு உருவமாக தமிழ்நாட்டில் அண்ணாமலை பார்க்கறதுனால மத்திய பாஜக அண்ணாமலையை தூக்கி வச்சு கொண்டாடுறது. மத்திய பாஜகன்னு சொன்னதுனால பாஜகவுடைய 3.2 ஆட்சி, மோடி அவருடைய 3.2 ஆட்சின்னு தான் சொல்றாங்க. ஆட்சிக்கு இட்டாலி பயணமாக இருக்கிறார் பிரதமர் அவர்கள். இதுல ஒரு முக்கியமான குற்றச்சாட்டு, தேர்தல் சமயத்துல சீன எல்லை பிரச்சனையில சீனாவுடன் ரொம்ப மென்மையான போக்கை கடைபிடிக்கிறீங்க, பாகிஸ்தான்கிட்ட இருக்கிற மாதிரி அக்ரெசிவா இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ ஒரு தகவல் வந்திருக்கிறது, அது பத்திரிகையாளர், மூத்த பத்திரிகையாளர்னு உங்ககிட்ட தெரிஞ்சுக்கலாம்னு நான் நினைக்கிறேன். சீன ஆக்கிரமிப்பு பகுதிகளில் இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு சீனா பெயர்களை சொல்லி அவங்க பெயர் வச்சு இந்திய பகுதிகளுக்கு பல சமயங்களில் மேப்லாம் விட்டுருந்தாங்க, பேசு பொருளாக இருந்தது. இந்தியா அப்படி ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறது. ஒரு 8லிருந்து 9 பகுதிகளுக்கு பெயர் வைக்க போறாங்க, இந்தியா சார்பில் இருந்து பெயர் சூட்டப்பட போகிறது அருணாச்சல பிரதேசத்தில் அப்படின்னு சொல்றாங்க. அந்த மாதிரியான ஏதாவது திட்டங்கள்லாம் இருக்கா சார்? நமக்கு மெயின் பிரச்சனை எல்லை பிரச்சனை, பாகிஸ்தானோட சீனாவோட 2 தான் மெயின் பிரச்சனை. 1960-62 வார் இந்தோ சைனா வார். அப்போ ஜவஹர்லால் நேரு பிரதமராக இருந்தார் அந்த காலகட்டங்களில், 60 காலகட்டங்களில். அப்போ என்ன எடுத்து நிறைய இடத்த சைனா பிடிக்கிட்டு போயிடுச்சு. அதுக்கு முன்னாடி திபெத்லாம் போச்சு. சரி, இந்தியாவோட பல நிலப்பரப்புகள் சைனா அப்படியே அள்ளிட்டு போச்சு. நம்ம இந்தியனால ஒண்ணுமே பண்ணல. ஆனா இந்தியா எதிர்பார்க்கவே இல்லை சைனா ஆக்கிரமி பண்ணுன்னு. ஜவஹர்லால் நேரு இன்ஃபேக்ட் இறந்து போனதுக்கு காரணமே சைனாவோட சூயின்லாவோட நம்பிக்கை துரோகம். இந்தி சீனி பாய் பாய் பஞ்சசீல கொள்கை அப்படின்னு கை கொடுத்துட்டு வந்தாரு, முதுகில குத்திட்டான் சைனா வேற புத்தி. ஸோ பல நிலங்களை, பல்லாயிரக்கணக்கான இடங்களை நேரு பீரியட்ல இழந்தோம். பாகிஸ்தான்ல நேரு நினைச்சிருந்தாருன்னா பட்டேல்கிட்ட சொல்லி எப்படி சமஸ்தானங்களை ஒன்றிணைச்சாரோ அந்த மாதிரி பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு இந்தியாவை அவர்கிட்ட கொடுத்தா பண்ணிருப்பார். ஃபரூக் அப்துல்லாக்கு திருப்திப்படுத்தணும்னு இவர் பட்டேல் வேண்டான்ட்டார். இல்லைன்னா காஷ்மீர் ஒன்னா இருந்திருக்கும். அதை விடுங்க. 1971 வாரில், இந்தோ பாகிஸ்தான் வாரில் புட்டோ பிரதமராக இருக்கும்போது
1,00,000 போர் வீரர்கள் இந்தியாவில் பிணை கைதிகளாக வைக்கப்பட்டார்கள். அந்த பிணை கைதிகளை ஒப்படைக்கும் போது 1,00,000 வீரர்கள் ஒப்படைக்கணும். எங்க லேண்டை கொடு, காஷ்மீரை கொடு அப்படின்னு கேட்டு வாங்கிடலாம். அது யாரும் வேடிக்கை சொன்னாங்க, போட்டோ சொல்லலாம், நீங்களே வச்சு 1,00,000 பேர் எனக்கு வேண்டாம் பாடம், நம்ம 1,00,000 பாகிஸ்தான் வீட்டை வச்சு நம்ம எப்படி சோறு போடுறது, அதனால திருப்பி கொடுத்துடாமாங்க. ஸோ நம்ம எல்லை பிரச்சனை ஆண்டாண்டு காலமாக 70-75 ஆண்டுகளாக நமக்கு இருந்து வருது. 2014 மோடி பிரதமராக பதவியேற்ற போது அவர் ஜியோ பாலிட்டிக்ஸ் தெரியாது. அவருக்கு தெரிஞ்சது இந்திய அரசியல் தான். குஜராத் இந்திய அரசியல், காங்கிரஸ் இதான் தெரியும். முதல்வராக இருந்தால ஒரு 2 வருஷத்துல ஜியோ பாலிட்டிக்ஸை கரைச்சி குடிச்சார். எப்படி கரைச்சி குடிச்சார்? ஜோ பைடன் அட்வைஸ் கேட்கிறான், டொனால்ட் ட்ரம்ப் கூப்பிட்டு பேசுறார், ஹெல்ப் பண்ணுங்கன்றார். ஜோ பைடன் சொல்றார், இந்த யுக்ரைன் வார கொஞ்சம் நிறுத்துங்கப்பா, மோடிஜி கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. பியூட்டின் ஓடி வர்றார், ஆயில் கொஞ்சம் வாங்கிக்கங்க. இந்தியா சொல்லுது, சாங்ஷன்லாம் எனக்கு கிடையாது, நான் ஆயில் வாங்குவேன், நீ வாய் மூடு. எந்த பிரதமரும் சொல்லாது இது வரைக்கும். வெளியுறவு கொள்கையில ஜெய்சங்கரும் மோடியும் பண்ற சாதனை இன்னும் 50 வருடங்களுக்கு பேசப்படும். பாதி பேருக்கு தெரியாது, பாதி பேருக்கு என்ன நடக்குன்னு தெரியாது. அவங்க ஏதோ அவங்க பாட்டுக்கு இருக்காங்க. மற்ற நாடுகள்லாம் பயப்படுது இந்தியாவை கண்டு. அமெரிக்காவே ஒரு நிமிஷம் பயப்படுது. என்னடா அது இப்படி அசுர வளர்ச்சி அடைகிறாங்க, பிரம்மோஸ் ஏவுகணை ஊர்ல ஏதாவது ஏவுகணைலாம் வச்சுக்கிறாங்க, நமக்கே ஏதாவது டேஞ்சர் பண்ண என்ன பண்ணுறது அப்படின்ற ஒரு பயம் இருக்கு. நீங்க சைனா மேட்டர் கேட்டீங்க. சைனா மெக்மோகன் லைன் ஒன்று இருக்கு, அதை ஒத்துக்கிறதே கிடையாது சைனா. அந்த லைன் எனக்கு சம்பந்தமே இல்லை. பாகிஸ்தான்லயாவது பிஓகே, எல்ஓசி, எல்ஏசி எல்லாம் இருக்கு. இங்க எதுவுமே கிடையாது. டோக்லம்னு ஒரு இடத்துல சண்டை நடக்குது, ஞாபகம் இருக்கு உங்களுக்கு? அப்ப 2 பேர் சண்டை போட்டுக்கிட்டாங்க. எப்படி சண்டை தெரியுமா? குத்து சண்டை. ஒருத்தர் கூட கண் எடுக்கல, கத்தி எடு, கையில வச்சு தள்ளி விட்டு குச்சியை வச்சு தள்ளி. இது என்ன காட்டுறது? அவங்க என்ன பண்ணாங்க? ஒண்ணு பண்ண இந்தியா அவனை தள்ளி விட்டாங்க. பின்னாடி போ, பின்னாடி போ, பின்னாடி போ, பின்னாடி போ, பின்னாடி போ. அந்த எல்லாம் இல்லை, அம்மனே வந்தான், அவனை தள்ளி விட்டாங்க, போயிட்டாங்க. சைனா இன்னைக்குமே உலகத்தின் மிகப்பெரிய நில ஆக்கிரமிப்பாளர். தைவான் கேட்டு பாருங்க, வியட்நாம் கேட்டு பாருங்க, இந்தோனேஷியா கேட்டு பாருங்க, மலேசியா கேட்டு பாருங்க, கதை கதையா சொல்லும். நம்மள மட்டும் இல்ல, அது சுத்திர நாடு எல்லாம் லேண்ட பிடிக்கும். அது ஒரு லேண்ட் கிராபர், நில ஆக்கிரமிப்பாளர். அதனால என்ன பண்றது? ஏங்க இப்போ எனக்கு நான் ஒரு பேப்பர்ல உங்க வீடு என் சொந்தம், உங்க வீட்டு பேரு நான் ராம் நிவாஸ் அப்படின்னு மாத்தினேன். அவர் பேப்பர்ல 2 பேர் கொடுத்தா சொன்னாயிடுமா? உங்க வீடு நான் சும்மா திருப்திக்கு எழுதிக்கிறேன், நான் அவரோட எடுத்துக்கிறேன்பா அப்படின்னு கேட்டேன். எப்படி செல்லுபடியாகும்? நம்ம ஊர்ல இருக்கிற நாட்டுக்கு அவன் பேர் வச்சா எவனோ 10 குழந்தைக்கு எவனோ பேர் இருக்கணும் பண்ணாது, வச்சுக்கோ, கூப்பிட்டுக்கோ, என்ன நீங்கிட்டு தான் இருக்கும் போது 1 இன்ச்சு இந்தியா விட்டு போறதுக்கு மோடி அனுமதிக்க மாட்டார். ஆனா இந்த 3வது ஆட்சியில பாகிஸ்தான் 4ஆவது உடைய போகுது. பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் லட்டு மாதிரி அதுவே நம்ம கிட்ட வரப்போகுது. பலுச்சிஸ்தான் தனிநாடா போகுது. பாகிஸ்தான் 4 துண்டா உடைய போகுது. பாகிஸ்தான் உடைஞ்சதுன்னா முதல் பலவீனம் சைனாக்கு தான். ஏன்னா பாகிஸ்தானை வச்சு தூது போட்டு இப்படி மாலாட்டின்னு எல்லா வேலையும் பண்ணிடுக்குது. அவனை முன்னாடி விட்டு பாகிஸ்தான் போச்சு வச்சுங்க, சைனா பல்ல புடுங்கிற பாம்பு. அது இந்த டேர்ம்ல மோடி பீரியட்ல நடக்கிறதா இல்லையா பாருங்க. சார், மத்திய அமைச்சரவை அமைக்கப்பட்ட பொழுது நிறைய அமைச்சர்கள் பதவி கொடுக்கப்பட்டது. தமிழகத்துல இருந்து நீங்க மென்ஷன் பண்ண வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கரா இருக்கட்டும், மற்றொருவர் நிர்மலா சீதாராமன் அவர்கள். இதுல ஜெய்சங்கர் அவர்களை கூட விட்டுட்டாங்க. ஆனால் நிர்மலா சீதாராமன் அவர்களை நிறைய ட்விட்டர்லையும் சமூக ஊடகங்கள்லையும் விமர்சிக்கிறாங்க. இவங்களுக்கு எப்படி மறுபடியும் வாய்ப்பு கொடுக்கலாம், தமிழ் இசைக்கு கிடைக்காத வாய்ப்பு நிர்மலா சீதாராமனுக்கு கிடைச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரியான ட்ரோல் போஸ்டர் நம்மளால பார்க்க முடியுது. என்ன வன்மம் நிர்மலா சீதாராமன் மேல இங்க இருக்கக்கூடிய தமிழகத்தில் இருக்கக்கூடிய மற்ற கட்சியினருக்கு? அவங்க சார்ந்த வகுப்பு, காஸ்ட், அவ்வளவுதான், வேற ஒண்ணு. தமிழ் இப்போ ஸ்மிருதி இரானி தோத்து போயிட்டாங்க. ராகுல ஜெயிச்சவங்க ஞாபகம் வச்சுங்க. 2019 ராகுல் காந்தியை தோக்கடிச்சவங்க தோத்து போயிடு. தேர்தல் வெற்றி தோல்வி சகஜம். ஜெயலலிதா தோத்து போலியா 96ல பர்கூர்ல? சொல்லுங்க,
எவ்வளவு பெரிய ஆளுமை. கலைஞர் மட்டும் தோக்கவே மாட்டார். கலைஞர் ரொம்ப தேர்தல் ரொம்ப கேர்ஃபுல்லா இருப்பார். ஸ்டாலின் தோத்ததில்லை, ஜெயலலிதா தோத்து போயிட்டாங்க, எம்ஜிஆர் தோத்ததில்லை. ஸோ தலைவர்கள் தோக்கிறது சர்வசாதாரணம். ஆனால் ஸ்மிருதி இரானி தோத்தப்பறம் கூட அமைதியாக இருக்காங்க. எனக்கு மந்திரி பதவி கொடு, கவர்னர் கொடு, ராஜ்யசபா கொடு, எதுவும் கேட்கல. அவங்க அடுத்தது பாஜகவோட அகில இந்திய தலைவரா நியமிக்கப்பட்டது ஒரு வாய்ப்பு இருக்குன்னு பேச்சு வந்திருக்கு. ஏன்னா அவங்களுடைய ஸ்கில்ல கெட்டிக்காரி அந்த அம்மா. அந்த மாதிரி இருந்தீங்கன்னா பரவாயில்ல. ஏங்க, ஒரு அமைச்சரை நியமிக்கிறது பிரதமரோட உரிமை. பிரதமரோட டிரைவரை கூப்பிட்டு கூட நாளைக்கு டிரைவரை போட முடியும். ஏன் லல்லு பிரசாத் யாதவ் அவர் ஒய்ஃபை போடலையா? ராப்ரி தேவியா சீஃப் மினிஸ்டரா? கெஜ்ரிவால் ஒய்ஃபை போடலையா? யார் கேட்டீங்க? அதெல்லாம் மட்டும் கேட்க மாட்டீங்க கன்வீனியன்டா. மோடி நிர்மலா சீதாராமன் போனீங்க. நிர்மலா சீதாராமன் ஒரு பொருளாதாரத்தில் ஒரு நல்ல சிறந்த அறிவாளி, அந்த துறையை நல்லா கவனிக்கிறாங்க. இப்ப ஜெய்சங்கருக்கு பெட்ரோலியம் கொடுக்கல, ஏன் கொடுக்கல? ஒரு ஐஎஃப்எஸ் ஆபீசர். அது சொல்லுங்க. ஒரு துறைக்கு இப்போ ஒரு டாக்டர் ஹர்ஷ்வர்தன் ஒருத்தர் இருந்தார், மெடிக்கல் டாக்டர். அவர் ஹெல்த் மினிஸ்டர் போட்டார். எப்பவுமே தமிழ்நாட்டில் ஒரு டாக்டர் போடுவாங்க ஹெல்த் மினிஸ்டர். இன்ஜினியர் வந்து பிடபிள்யூ போடுவாங்க. எனக்கு விஷயம் தெரியும், அந்த துறை சம்பந்தப்பட்ட. அந்த மாதிரி தான் வந்து நிர்மலா சீதாராமன் பொருளாதாரத்தில் சிறந்தவர். மேதன்னு சொல்ல மாட்டேன், சிறந்தவர். பட்ஜெட் நல்லா தாக்கல் பண்றாரு. மோடிக்கு அவர் மேல் நம்பிக்கை இருக்கு. அந்த நம்பிக்கையினால கொடுத்தாங்க. அவர் ட்ரோல் பண்ணப்படுறது அன்பார்ச்சுனேட்லி ஒரு பிராமின், ஜெய்சங்கர் ஒரு பிராமின், அந்த ஒரு காரணங்களால் ட்ரோல் பண்ணப்படுறாரு. அப்படி பார்த்தா இன்னொரு வெளியுறவுத்துறை அதிகாரி இருக்காரு, ஹர்தீப் சிங் பூரி. அவர் பெட்ரோலியம் அமைச்சராக இருக்காரு. அவர் மருமகன் ஒரு தமிழன். அப்போ ஒரு தமிழன் மாமனார் அமைச்சர், 3 தமிழ் அமைச்சர் அப்படின்னு சொல்லிக்கிறோம். சார், அதே மாதிரி பாத்தீங்கன்னா தமிழகத்துல காங்கிரஸ் தொடர்ந்து திமுகவோட தான் கூட்டணியில இருக்கு. அதுல 2 தலைவர்கள், இப்ப தலைவராக இருக்கக்கூடிய செல்வ பெருந்தகை, இன்னொரு தலைவர், இவங்க 2 பேருமே போட்டி போட்டு முதல்வர் அவர்களை வந்து புகழ்ந்துகிட்டு இருக்காங்க. மேடைகள்லாம் பார்க்க முடிஞ்சது. என்ன, காங்கிரஸ் தன்னுடைய கட்சியை வளர்றதை விட்டுட்டு திமுக வளரணும் அப்படின்னு ஒரு போட்டி போட்டுட்டு கட்சியில் இருக்கக்கூடிய மூத்த நிர்வாகிகளே காங்கிரஸ்ல பேசிக்கிட்டு இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு சரியான அரசியல் போக்கு தானா? செல்வ பெருந்தகை காங்கிரஸ் கட்சியை வளர்க்கணும்னு சொல்றதுல என்ன தப்பு இருக்க முடியும்? ஒரு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் காங்கிரஸ் அழைஞ்சு போகணும்னு சொல்லுவாரா? இது வேடிக்கையா இருக்குன்னு தெரியல. செல்வ பெருந்தகை தமிழ்நாடு காங்கிரஸை வளர்க்கணும் தான் அவர் கொடுக்கப்பட்ட மேண்டேட். அவர் அந்த சீட்டில் உட்கார வச்சது காரணமே காங்கிரஸ் அழிக்க இல்லை, காங்கிரஸை வளர்க்க. அது முதல்ல புரியும். அவரு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றார். எங்க ஒரு கட்சி தலைவர்னா ஒரு கூட்டத்தில் பேசும்போது ஒரு கருத்தை சொல்ல கூட உரிமை இல்லைன்னா அப்ப என்ன கட்சி அது, என்ன தலைவர்? ஒரு கட்சியை சார்ந்து இருக்கணுமா, தனியா இருக்கணுமா அப்படின்னு ஒரு கருத்தை விட்டார். என்ன எதிர்பார்த்து இவங்க சொல்லுங்க திமுக கொத்தடிமை எப்படி சொல்லுங்க? திமுக ஒத்தடிமை. திமுக லிஸ்ட் கொடுங்க, பீட்டர் நகராட்சி ஊராட்சி தேர்தல் லிஸ்ட் ரெடி பண்ணி ஸ்டாலின் கொடுத்து அப்ரூவ் வாங்க. இவங்க 2 பேரும் பகலில் காங்கிரஸ், இரவில் டிஎம்கே, டே பை டே நைட் சொல்லுவாங்க பாருங்க. மத்தியானம் மார்னிங் வந்து காங்கிரஸ், ஈவினிங் டிஎம்கே. அந்த மாதிரி 2 கட்சியிலும் உள்ளவங்க. செல்வ பெருந்தகை அப்புறம் ஸ்டாலின் கூப்பிட்டு கேட்டதுக்கு அப்புறம் அடுத்த நாள் பல்டி அடிச்சார். ஐயோ அது மாதிரி சொல்லிங்க, நான் திமுக ஆதரவு. ஏன்னா காங்கிரஸ் கட்சி பரிதாபமான நிலைமையில் இருக்கு. காமராஜர் இருந்த காமராஜர் தோற்கடிக்கப்பட்டார் இல்லைங்களே. 67 தேர்தலில் விருதுநகர்ல ஒரு மாணவர் சீனிவாசனால் தோற்கடிக்கப்பட்டார். அதே காமராஜர் 71 எம்பிஆர் தேர்தல் நடக்கப்பட்டார், பார்லிமெண்ட்டுக்கு போனார், ஆல் இந்தியா காங்கிரஸ் கமிட்டி தலைவர் வந்தார். ராஜாஜி, சத்தியமூர்த்தி, எப்படிப்பட்ட இயக்கம் காங்கிரஸ். இப்ப ரீசெண்டா வாழப்பாடி ராமமூர்த்தி மூப்பனார். இப்படிப்பட்ட ஆளுமைகள் கொண்ட இயக்கத்துல இப்ப அட்ரஸ் தேடி பூத கண்ணாடி வச்சு தேட வேண்டிய என்ன காரணம்னா காங்கிரஸ்ல ஒற்றுமை இல்லாத காரணம். தினம் தலைவரை மாற்ற வேண்டியது, தலைமைக்கு கட்டுப்படாது. அதான் சொன்னேன், இதே லெவல்ல பிஜேபி போச்சுன்னா தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி மாதிரி ஆயிடும் அப்படின்னு நான் வார்ன் பண்ணேன். அவங்க சொட்டை கழிச்சுப்பாங்க, வேட்சி கழிச்சுப்பாங்க, உட்கட்சி பூசல், அந்த மாதிரி ஒரு சண்டை இருக்கும். செல்வ பெருந்தகை சொல்ல தப்பு இல்லை, காங்கிரஸ்ல ஒற்றுமை தேவை. ஆனா இப்ப இருக்கிற நிலைமையில காங்கிரஸ் தனியா போட்டி போட்டு டெபாசிட் கூட வாங்க முடியாது. சோ அது திமுக அண்டி இருக்கிறது தான் ஒரே வழி.
இப்ப சட்டசபை தேர்தலில் கூட்டணி இருக்குமா? இந்தி கூட்டணி இருக்காது, திமுக கூட்டணி இருக்கும். அந்த திமுக கூட்டணியில காங்கிரஸ் அங்கம் வைக்கும், ஒரு 10-15 சீட் கொடுப்பாங்க, வாங்கிட்டு திருப்தியாக போயிட்டுதான். ஸோ திமுகவை அண்டி ஒரு 10 வருஷத்துக்கு காங்கிரஸ் இருக்கணுங்கிறது அது எழுதப்படாத விதி. அதை மாத்துறதுக்கு செல்வ பெருந்தைக்கு ட்ரை பண்ணாலும் நல்லது. இல்ல பவர்ஃபுல் லீடர் யாராவது உருவெடுத்து அண்ணாமலை மாதிரி ஒரு அண்ணாமலை காங்கிரஸ்ல வந்து விஸ்வரூபம் எடுத்து கட்சியை வளர்த்தாங்கன்னா தனியாக போட்டி போட்டு ஜெயிக்க முடியும். இல்லைன்னா பகல் கனவு தான் சார். நிறைய விஷயங்கள் சார் எங்களுக்காக அண்ணாமலையில தொடங்கி அண்ணாமலையிலேயே முடிச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நிறைய அரசியல் சூழல் குறித்து பல விஷயங்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டீர்கள். உங்களுக்கு ஜாம்பவான் நேயர்கள் சார்பாகவும் இந்த பிரபாகர் சார்பாகவும் மனமார்ந்த நன்றிகள். நன்றி. நன்றி.